சரிகமபா நிகழ்ச்சியிலிருந்து அபிஷேகா வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே அதிர்ச்சியான செய்திகள் தான் சமீபத்தில வந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலேக்கு இன்னும் ஒரு 2 வாரங்கள் மட்டும் தான் இருக்கு. அந்த 2 வாரங்களுமே டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் தான். வரப்போற வாரம் 4வது டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட். அதற்கு அடுத்த வாரம் 5வது டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட். ஸோ இதிலே நமக்கு தெரிஞ்சிரும் யார் அந்த 5 ஃபைனலிஸ்ட் அப்படின்னு. இது போக ஒரு ஆள வந்து பீப்பிள்ஸ் ஃபேவரட் அப்படின்னு எடுக்க வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் சீசன் மாரி. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு வாரம் மட்டும் செலிப்ரேஷன் ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே ஃபினாலேக்கு போயிடும். இந்த ஒரு ஃபினாலேக்கு அபிஷேகா போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரோட ஒரு கேள்வியாகவுமே மாறி இருக்கு. இந்த சீசனோட ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க. இவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த சீசனில் கண்டிப்பாக இவங்க ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்பா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 3 டிக்கெட்டு ஃபினாலே ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த 3 ரவுண்ட்லேயுமே அவங்க செலக்ட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் 3வது ரவுண்டில் அவங்கள பார்த்து உங்களுக்கு சில பாடல்கள் எடுக்க தெரில, உங்கள் குரலுக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இதனால் அபிஷேகா அவர்கள் இந்த சீசனில் செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருந்துச்சு இல்லையா? இந்த ஒரு கேள்வி இப்போ அபிஷேகாவுக்குமே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அபிஷேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ஃபேன்ஸ் அப்படின்னு எல்லாருமே அபிஷேகா இந்த சீசனில் செலக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்கக்கிட்டே கேட்டிருக்காங்க, எப்படியாவது செலக்ட் ஆகிரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆன்லைனில் சொல்லவே வேணாம், ரசிகர்கள் எல்லாருமே எல்லா இடத்துலையுமே டேக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் இன்ன வரைக்கும் அபிஷேகாவை செலக்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து அபிஷேகா அவர்களுக்கு இவ்வளோ பேர் வந்து நம்ம செலக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம செலக்ட் ஆகாமல் இருக்கோம். ஒருவேளை அடுத்த 2 ரவுண்டும் செலக்ட் ஆகலாம், என்ன பண்ணுறது? இதே மாதிரி போகும் பட்சத்தில் கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருந்துருக்காங்க. அண்ட் அவங்களோட அம்மாக்கிட்டையுமே இதை பற்றி ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க நிறையவே வந்து சொல்லியிருந்திருக்காங்க அவங்க அம்மாட்ட, ஒருவேளை அடுத்த 2 ரவுண்டில் நான் வந்து செலக்ட் ஆகலை அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் வந்து இந்த சீசன்லேருந்து அப்படியே வெளியே வந்துடுவேன். அவங்களா போக சொல்கிறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். டிக்கெட்டு ஃபினாலே இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுருக்காங்களாமா. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா வந்து, அப்படிலாம் நீ ஏன் நினைக்கிற? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை தாண்டி உன்னோட ரசிகர்கள் அவ்வளோ பேர் வந்து நீ வரணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்காக நீ வந்து ட்ரை பண்ணு. ஜெயிச்சா சந்தோஷம், ஜெயிக்கலைன்னா பெரிய பிரச்சனை கிடையாது. நீ எப்பவும் போல் நல்லா பாடு. இவ்வளோ தூரம் நீ வருவேன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் இது வரைக்கும் நீ வந்திருக்க. இன்னும் 2 வாரம் இருக்குது. கண்டிப்பாக உன்னோட பெஸ்ட்டை கொடு. மக்கள் உன்னை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்காங்களாமா. ஸோ அபிஷேகா இந்த 2 வாரத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டிக்கெட் ஃபினாலே போகணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசையும். ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அவங்க ஃபினாலேக்கே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் மூலயமா இது வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு செய்தியை பார்க்கும்போது அபிஷேகா ஃபினாலேக்கு வருவாங்களா மாட்டாங்கிற டவுட் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.